பிஜேபி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சேகர். பெரியார்னா யார்? இவர் மக்களுக்கு என்ன பண்ணினார்? குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, அப்புறம் பெண்களுக்கு, இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இவர் என்ன பண்ணினார்? ஒன்றுமே பண்ணலை. நானும் அவர் எழுதின எல்லா விடுதலை புத்தகத்தை படித்தேன். பெண் எப்படி அடிமையானாலுங்கிற புக்கும் படித்து பார்த்துட்டேன். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒன்றுமே பண்ணலை. அதுவும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தா ஒன்றுமே பண்ணலை. இவர் என்ன பண்ணினார்? சாதியை ஒழிச்சோம்னு சொல்லுதார். எங்கே சாதியை ஒழிச்சார்? தமிழகத்தில் சாதியை ஒழிச்சாரா? இப்போ கூட தமிழகத்தில், தென் தமிழகத்தில் சாதி கலவரம் எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு? இவர் வாழ்ந்த காலத்தில் கீழே வெண்மணியில் 44 பேரை வெட்டி கொண்டாங்களே, அதுக்கு மூல காரணமாக இருந்தது யார்? பெரியாருக்கு சொந்தக்காரன். அப்போ அன்னைக்கு நடக்கும்போது நீ என்ன பண்ணின? இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள்னு சொல்கிறியே, அந்த மக்களுக்காக நீ என்ன பண்ணின? ஏதாவது ஒன்றை சொல்லு. நான் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக இதை பண்ணினேன், அதை பண்ணினேன், ஏதாவது ஒன்றை சொல்லு. அப்புறம் பெண் உரிமை, பெண்களுக்கு நீ என்ன பண்ணின? பெண்களுக்கு என்ன பண்ணணுன்னு நீங்களே சொல்லுங்க. நீங்கள் நல்ல பெரியாரை பற்றி அவரோட புத்தகத்தையே படித்து பாருங்கள், உங்களுக்கே நல்லா தெரியும். அவர் என்ன பெண்களுக்குன்னு இவர் என்ன பண்ணினார்? ஒன்றுமே பண்ணலை. இவரால் தமிழகம் குட்டிச்சாரானது தான் மிச்சம். இந்த குடும்பம் எல்லாரும் பெண் குழந்தைகள் அவங்க புருஷங்களோட குழந்தை குட்டிகளோட சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறது தான் ஒவ்வொரு பெத்ததாப்பனோட கடமை. ஆனால் இவரோட அறிவுரை என்ன தெரியுமா? பெண்களே நீங்கள் ஒரு கல்யாணம் முடிக்கக்கூடாது, பல கல்யாணம் முடிச்சுக்கிடணும். யார் கூடனாலும் எப்போ வேணாலும் உங்களோட சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறணும். குழந்தை பெற்றுக்கக்கூடாது. குழந்தை பெற்றுக்காமல் உன் இஷ்டத்துக்கு உனக்கு என்ன தோணுதோ அந்த டயத்தில் யார் தேவைப்படுதோ அவங்களோட போகணும். இவரோட மெயின் அஜெண்டா என்னென்னா, குடும்பமாக இருக்கக்கூடாது, குழந்தை நீ பெற்றுக்கக்கூடாது, தாலி கட்டுக்கக்கூடாது. சரி, தாலி கட்டிக்கக்கூடாது. 72 வயசில் உனக்கு 72 வயசு, அந்த மணியம்மை அம்மாவுக்கு 26 வயசு. நீ எதுக்கு தாலி கட்டிக்கிட்ட? நீ எதுக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் பதிவு திருமணம் பண்ணிக்கின? 72 வயசில் உனக்கு என்ன அப்படி என்ன இப்போ கல்யாணம் கேட்கு? நீ வாழும்போது சமகாலத்தில் வாழ்ந்த ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா, அவரோட சொத்தை யாரோ ஏழை பாளையங்களுக்கு, ஒன்று அவர் சமுதாயமாக இருக்கட்டும், வேறு யார் சமுதாயம் இல்லை, அவர் கூட இருந்தவங்களுக்கெல்லாம் எழுதி வச்சுட்டார். அவர் கல்யாணம் முடிச்சுக்கிட்டாரா? 72 வயசில் உனக்கு அப்படி என்ன, உனக்கு இனத்துக்கு அது தேவைப்படுது? அது 26 வயசு பொண்ணு. நீ பெண் சுதந்திரத்தை பற்றி நீ பேசலாமா? உனக்கு பேச ஏதாவது தகுதி தராதரம் இருக்கா? அவங்களுக்கு முட்டு கொடுக்குற இந்த திராவிடர் கழகம், திராவிடர் முன்னேற்ற கழகம், இவங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேன். பெரியாரோட கொள்கை அத்தனையும் நீ ஃபாலோ பண்ணுதியா? நீ ஃபாலோ பண்ணுன்னா பெத்த பிள்ளையோ வளர்த்த பிள்ளையோ நீ அந்த பிள்ளைகளோட உடல் உறவு வச்சுக்கலாம்னு இந்த பேர் சொல்லுவா. இவனோட கொள்கை அதுதான். கல்யாணம் முடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவான். ஆனால் இவன் வீட்டு பெண்களெல்லாம் பூவும் பொட்டோட இருக்கணும். ஆனால் மித்தவன் வீட்டு பெண்கள் தருதரையாக அலையணும். அது குறிப்பாக பெண் பிள்ளைகள் தருதரையாக அலையணும். யார் கூட எவன் கூடனாலும் எப்படினாலும் போகலாம், வைக்கலாம். இதுதான் பெரியாரோட கருத்து. தமிழக மக்களே, நீங்கள் உங்களோட பெண் குழந்தைகள் புருஷன் குழந்தை குட்டின்னு சந்தோஷமாக இருக்கணும்னு நம்ம நினப்போமா? இந்த முட்டாப்பையை சொன்ன மாதிரி இந்த முட்டாப்பையை என்ன சொல்லுதான்? பெண் பிள்ளைகளை நீ வேலைக்கு போய் அங்கே எவனை பிடிச்சிருக்கோ அவன் கூட போ, அவன் பிடிக்கல இன்னொருத்தண்ட போ, அவன் பிடிக்கல இன்னொருத்தண்ட போ, தாலி கட்டிக்காத, உன் கற்பப்பையை வெளியே எடுத்துரு. இதுதான் இவன் பெண்களுக்கு கொடுத்த சுதந்திரம். எத்தனை தாய்மார்கள் இப்போ வரைக்கும், எத்தனை தாய்மார்கள் குழந்தைகளுக்காக கோயிலாகவும் ஆஸ்பத்திரியாகவும் நான் எப்படியாவது ஒரு குழந்தைய பெற்றெடுக்கணும்னு தவம் இருக்காங்க. இந்த நாய் கற்பப்பையை எடுத்துருன்னு சொல்கிறது. இந்த நாய்க்கு என்ன தெரியும்? 72 வயசில் 26 வயசு பெண்ணை முடித்த இந்த நாய்க்கு என்ன தெரியும்? 26 வயசு பெண்ணை முடிச்சிருக்கிய அந்த பெண்ணுக்கும் ஆண்டவன் உணர்ச்சிகளை கொடுத்துருப்பான் தானே. இதில் நீ என்ன பெண் சுதந்திரத்தை பற்றி வெக்கம் இல்லாமல் பேசுத? உனக்கு முட்டு கொடுக்க இந்த ஆட்சி நடத்துகிறவன் அதுக்கு தான் முட்டு கொடுக்கான். இந்த சகோதரி கனிமொழி, தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதி எம்பி கனிமொழி சகோதரிக்கு கேட்குறேன், நீங்கள் இப்படி தான் இருப்பீங்களா? உங்களுக்கு புருஷங்குட்டியில் சரி எப்படியோ நீங்கள் இருக்கீங்க. இப்போ சகோதரி சின்ன வயசு மதிவதனின்னு ஒரு சகோதரி திராவிடர் கழகத்தில், நீங்கள் இப்படி தான் சகோதரி இருப்பீங்களா? கல்யாணம்லாம் முடிக்க மாட்டீங்க, உங்கள் கற்பப்பையை எடுத்துகிட்டு போய்ங்க.
நீங்களும் ஒரு பெரியார் சொன்ன மாதிரி ஒரு கல்யாணம் மட்டும் முடிக்கக்கூடாது, எவன் கூடனாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம்னா அந்த கொள்கையை தான் ஃபாலோ பண்ணுறீங்களா நீங்கள்? தப்பு தான், மன்னிச்சுக்கோங்க. இருந்தாலும் நீங்கள் தானே அடிக்கொருக்க சொல்லுதீங்க நாங்கள் பெரியாரோட வாரிசு, பெரியாரோட வாரிசு, பெரியாரோட கொள்கைகளை பின்பற்றி தான் வாழுதோம், பெரியாரோட கொள்கைகளை பின்பற்றி தான் வாழுதோம், பெரியாரோட கொள்கைகளை பின்பற்றி வாழுது. அவரோட கொள்கை அப்போ இது தானே, நீங்கள் கல்யாணம் முடிக்கக்கூடாது, கற்பப்பையை எடுத்துடணும், யார் கூடனாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம், எத்தனை பேர் கூடனாலும் இருக்கலாம். அப்படி இருக்கீங்களா நீங்கள்? பதிலை சொல்லுங்கள். நீங்கள் நல்ல பதிலை சொல்லுங்கள் சகோதரி. நீங்கள் இப்படி தான் இருக்கீங்களா? பெரியாரோட கொள்கைன்னா பெரியாரோட கொள்கை எல்லாத்தையும் தானே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதை ஃபாலோ பண்ணுவீங்களா? இவர் பெண்களை வந்து எப்படி ஒரு காம இச்சைக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்காருன்னு, பெண் எப்படி அடிமையானாலும் ஒரு புக்கை எழுதியிருக்காரு. அந்த புக்கை தயவு செஞ்சு அனைத்து சகோதரிகளும் படித்து பார்த்துட்டு இந்த பெரியார் யாருன்னு சொல்லணும்னு மிகவும் பணிவன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.